பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். போன இதில் பார்த்தோம், போன ரெண்டு தடவை அதை பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து 23:2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார்கள். He maketh me to lie down in green pastures. He leadeth me beside the still waters. இந்த இடத்துல இப்போ நம்ம போன லிங்க்கு போன வசனம் 23:1 வந்து என்ன பார்த்தோம்? கர்த்தர் என் ஓனராக இருக்கிறார், நான் செய்யும் எல்லா தொழிலுக்கும், நான் செய்யும் தொழிலுக்கு லாபத்தை ஈட்டி தருவார். அதனால் நான் செய்யும் தொழிலுக்கு தோல்வி அடைய மாட்டேன், எல்லாத்தையும் லாபகரமாக பண்ணி தருவார். நான் தசமபாகம் போடுவேன். ஏன்னா கர்த்தர் ஓனராக இருக்கிறது. அவர் தான் எப்படி வந்து ஒரு ஓனர் வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு சேலரி தராங்களோ அதுபோல் கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால நம்ம செய்கிற வேலைக்கு கஸ்டமரை இட்டுட்டு வந்து கொடுக்குற கஸ்டமர் மூலிமா கொடுக்குற அந்த ப்ராஃபிட் ஆனது சேலரியை போன்ற அந்த சேலரிக்கு நாம் தசமபாகம் கொடுக்க வேண்டும். அதை தான் கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாருன்றத 2வது அதிகாரம் சொல்லுது. கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, கர்த்தர் ஓனர்னு சொல்லிட்டோம்ல, கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால வரக்கூடிய ஒவ்வொரு கஸ்டமர்ஸையும் அவர்களை வர வைத்து, எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்காருப்பா, மொபைல் ஷாப் வச்சுருக்காரு, அவர்கிட்ட போய் நீ வாங்கு அப்படின்னு ஓப்பனாக மைக் போட்டு போய் வாங்குங்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர்களை அங்கே வரவழைப்பார்கள். எப்படி வரவைப்பார்கள்? அவர்களுக்குள்ளாக மொபைல் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு இருதயத்தை, ஒரு தாகத்தை, ஒரு அந்த கிரியேட்டாக எப்படி பசி உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, பசி எடுக்குது, அதை வெளியெல்லாம் சொல்ல முடியாதுல்ல, போய் சாப்பிட்ருவாங்க, அதை ஃபினிஷ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு சாப்பிடுகின்ற உணர்வு எப்படி இருக்கிறதோ அதுபோல் நீங்கள் மொபைல் வாங்கணுன்ற உணர்வை உங்களுக்குள்ளாக ஒரு கஸ்டமர்ஸ்குள்ளாக ஒரு அப்படியே ஒரு உந்தி தள்ளுதல், அப்படியே அந்த பசி பார்ப்பேன். அவர்கள் நடந்தோ பஸ்ஸுலேயோ ட்ரெயின்லேயோ வந்து அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அப்படியே ஒரு கஸ்டமராக உங்களை வந்து அவர்கள் வாங்கக்கூடிய அந்த பொருளுக்கு லாபத்தை உங்களுக்கு தள்ளி கொடுக்கக்கூடிய அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அப்போது ஒரு டாக்டர் மாதிரி நான் சொன்னேன்ல, நல்ல டாக்டரை அனுப்புவார். வரக்கூடிய டாக்டரு, அந்த ஹாஸ்பிட்டலில் வரக்கூடிய டாக்டருக்கு நல்ல நாலேஜ் இருக்கும். நல்ல அவர் படித்தது எல்லாம் ராவும் பகலமாக படித்தது எல்லாத்தையும் உங்கள் நோய்க்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்பார். அப்போ புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். அப்போ டாக்டர் இருந்துச்சார். அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபஸரை அனுப்பார். ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறேன், ஒரு நல்ல ப்ரொஃபஸரை அப்படியே உள்ளே அனுப்பி அந்த ப்ரொஃபஸர் ராவும் பகலும் படித்து நல்ல மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் இறக்கி வச்சுப்பார். அவரை கூப்பிட்டு வந்து ஒன்று கூப்பிட்டு வந்து அந்த கிளாஸ்க்கு லீடராக அந்த ப்ரொஃபஸராக மாற்றுவார். ஸோ புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வைப்பார். புல்லுள்ள இடங்களில் மேய்க்க வைப்பார். அப்போது பிஸ்னஸுக்கு கஸ்டமர்ஸ் அனுப்புவார். ஒரு டாக்டராக இருக்க கர்த்தர் டாக்டராக இருக்க கர்த்தர் சீனியர் டாக்டரும் ஜூனியர் டாக்டர்ஸை ஒரிஜினல் டாக்டர் ஜூனியர் பூலோக டாக்டராக அனுப்புவார். படிக்கக்கூடிய ப்ரொஃபஸரு நல்ல ப்ரொஃபஸர் அனுப்புவார். வேலையில் கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருக்கிற ஓனரு நல்ல ஓனராக அனுப்புவார். அப்போது நீங்கள் கிறிஸ்துவரோட உங்களுக்கு ஓனராக இருக்கிறதுனால நீங்கள் விசுவாசமாக நேர்மையாக ஓனர் பார்த்தா ஒரு வேலை, பார்க்காம ஒரு வேலைலாம் செய்ய மாட்டீங்க. எப்பொழுதும் தேவன் ஓனராக இருக்கிறார், அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்கின்ற அந்த சின்சியாரிட்டி வேலையில் இருக்கும். சின்சியராக நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓனர் உங்களுக்கு ப்ரொமோஷன் தருவான், தனியாக கவனிப்பார், உங்களை பத்திரமாக பார்த்துக்குவார். நீங்கள் வேலையை விட்டு நிற்கிறேன், ஏன்டா வேலையை விட்டு நிற்கிறீங்க தம்பி அப்படின்னு கேட்டு, இல்லை ஐயா என்னால் அங்கேருந்து கிளம்பி வர முடியல, இந்தப்பா உங்களோட 2 வீலர் வச்சுக்கோ, நீ அங்கேருந்து வா, ஹெல்மெட் போட்டுக்கோ வா என்கின்ற அந்த கர்த்தர் உங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் என்கின்ற அந்த வசனத்தை அது அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நல்ல ஓனர்கிட்ட விடுவார். நீங்கள் ஒரு பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா நல்ல டாக்டர்கிட்ட உங்களை போய் அனுப்புவார். நீங்கள் ஒரு மொபைல் ஷாப் ஓனராக இருந்தால் நல்ல கஸ்டமர்ஸை உங்களுக்கு இட்டுன்னு வருவார். நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்கன்னா நல்ல ஓனராக உங்களுக்கு கொண்டு வந்து விடுவார். நீங்கள் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், நல்ல ப்ரொஃபஸரை எடுத்துன்னு வந்து விடுவார் அப்படின்ற இன்றைய காலகட்டத்திற்கு இதை ஒப்பிட்டு இதை ஜாயின் பண்ணி இதை ஒப்பிட்டு இந்த வசனத்தை பார்ப்பீர்களானால்
போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஐஃபோன் 17 ப்ரோவில் இருக்கக்கூடிய மேக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு கம்பனண்ட்டை விரிச்சுன்னா அது உள்ளே எவ்வளோ ஸ்பேர்ஸ் இருந்ததோ, அதுபோல் அவர் என்னை கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்கின்ற அந்த ஒரே பீஸ் தான் அந்த ஃபோன். இல்லை, போன வீடியோவில் பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஒரே பீஸ் தான் அந்த ஃபோன். ஓகேங்களா? இந்த ஒரே பீஸில் இருக்கக்கூடிய அந்த காம்போனண்ட் உள்ளே அதை ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், அதுபோல் அந்த கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிற நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்கின்ற அந்த ஒரே வார்த்தை என்கின்ற அந்த ஐஃபோனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸை நம்ம போகணும். ஸோ இதுதான். ஸோ இப்போது 23:1 23:2 இன்டீரியராக போய் இன்னொரு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். கர்த்தர் ஓனராக இருக்கிறதுனால் எனக்கு நான் லாபம் அடையாமல் இருக்க மாட்டேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எனக்கு வரக்கூடிய எல்லா கஸ்டமர்ஸும் கர்த்தர் அனுப்புகின்ற கஸ்டமர்ஸ். நான் அவர்களை ஏமாற்றாமல் அவர்களுக்கு கரெக்டான ரேட்டில் விற்று எனக்கு தேவையான ப்ராஃபிட்டை வைத்து கரெக்டான மொபைலை விற்று, இப்போ ஒரு மொபைல் வெடிச்சிரும், இல்லைன்னா அது ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் ஆனால் சரியாக வேலை செய்யாது, டவர் வேலை செய்யாது, டிஸ்பிளே கம்மியாக இருக்கும்னா அந்த மாதிரி கேவலமான விற்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய ஓனர் கர்த்தர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அப்போது நான் அது மாதிரி கர்த்தரின் ஓனராக இருக்கிறதுனால என்னை எல்லா கஸ்டமரும் நல்லபடியாக அருமையான கஸ்டமர்ஸை எனக்கு அனுப்பி எங்கிட்ட அவங்கள கொண்டு வந்து விடுறாரு. இல்லை நான் மார்க்கெட்டிங்காக இருந்தால் நான் அங்கே போகிற இடம் அந்த மாதிரி மாறும். ரொம்ப 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 இந்த உள்ளே போய் பார்க்கணும், வசனத்தினுடைய உள்ள டெப்த்து போய் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த எல்லாமே சின்னதாக இருக்குது. அந்த ஃபோன் உள்ள டெப்த்து போய் பார்க்கும்போது ஐயோ நம்ம வசனத்தையும் இப்படி பார்க்கணுன்ற உணர்வு இந்த வசனத்துக்குள்ளே போச்சு. இந்த வசனத்துக்குள்ளே போகும்போது இதுக்குள்ளே இன்டீரியர் இருக்கக்கூடிய பிரம்மாண்டம், வெளியே கேட் இருக்கும், ஒரு அரண்மனைக்கு ஒரு பெரிய கேட் இருக்கும், மைசூர் மகாராஜா பேலஸ். அந்த கேட்டுக்கு முன்னாடி நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த பேலஸ் வெளியே தான் நிற்கிறீங்கன்னு வேணால் உங்களுக்கு உணர்வு இருக்குமே தவிர உள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிய அரண்மனை போன்ற அந்த விஷயம் உங்கள் இருதயத்துக்குள்ளே எப்படி வரும்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே டக் 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 டக்குன்னு வாக் பண்ணி அங்கே போய் அந்த பிரம்மாண்டத்தமான அந்த ஒரு பேலஸை உள்ளே போய் பார்க்கும்போது எப்படி இருக்கின்றதோ அதே உணர்வோட கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற வசனத்தின் வெளியில் நம்ம படிச்சுட்டு போகிறது வெளியில் நிற்கிற மாதிரி உள்ள இன்டீரியர் போய் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அளவிடப்பட முடியாத சந்தோஷத்தின் உச்சிக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சென்று போய் கர்த்தருடைய கிருபையால் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஸோ டெப்த்து உள்ள இறங்கி பார்க்கணும் வசனத்தை. இதை விட்டுட்டு சினிமா போன்ற பல விஷயங்கள், சினிமா, குடிக்கிறது, ஃபாரின் சிகரெட்டு, ஃபாரின் ஆல்கஹால், ஃபாரின் சினிமா, இங்கிலீஷ் மூவி, அப்புறம் வெளிநாட்டுக்கு செல்வது, இதில் டெப்த்து. நான் போகாத ஃபாரினே கிடையாது, நான் குடிக்காத சரக்கே கிடையாது, நான் பிடிக்காத சிகரெட்டே கிடையாது, நான் ஓட்டாத காரே கிடையாது, நான் போடாத ட்ரெஸ்ஸே கிடையாது, நான் பார்க்காத சினிமாவே கிடையாது. இதுக்குள்ளே டெப்த்து போய் வசனத்தில் லைட்டாக வாரத்துக்கு ஒரு நாள் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அதுவும் எல்லாரும் சொல்லுங்கள். நாம் அனைவரும் சொல்வோமாக, சங்கீதம் 23:1, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் சொல்லிவிட்டு பைபிளை மூடிட்டு வெளியே போய் அந்த டெப்த்து சாப்பிட்றதில்ல, நான் பார்க்காத ஃபுட்டே கிடையாது. உங்கள் டெப்த்து எல்லாம் வசனத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் டிசிப்ளினஸமாக மாறிடுவீங்க. ஸோ அதுதான் வார்த்தையினுடைய டெப்த்துக்கு போங்க. வார்த்தையை எப்போதும் வேதத்தில் தியானமாக இல்லாமல் எப்போதாவது வேதத்தில் படித்து விட்டு செல்வீர்களே ஆனால் மற்றது எதையுமே உங்களால் ரிசீவ் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்கனாலும் அதுவே
ஒரு 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 ஃபாரின் கார் உங்கள் கடவுளாக இருக்கும்பொழுது அதால் என்ன செய்ய முடியும்? ஒரு வேளை சோறு கூட உங்களால் போட முடியாது. ஒரு சின்ன ஞானத்தை கூட அது உண்டாக்காது. நீங்கள் சாப்பிடுவதே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்குமேயானால், அதால் உங்கள் உடம்பு வேணால் கெட்டு போகும். குடிப்பதே உங்கள் வாழ்க்கை லட்சியமாக இருந்தால், அதால் நீங்கள் லிவரு சின்னதாகி இறந்து விடுவீர்கள். பணமே உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் பொழுது, அந்த பணம் கிறிஸ்துவுக்கென்று நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. அந்த பணம் உங்கள் ஆடம்பரத்திற்கென்று செலவு பண்ணி தேவனை மகிமைப்படுத்தாமல் உங்கள் ஆடம்பரத்தை மகிமைப்படுத்துவீர்களே ஆனால் உங்களுக்கு அடுத்த வேளை சோறு எப்படி கிடைக்கும்? அது நிரந்தரமாக இருக்காது. உங்களுடைய பணம் தேவன் ஓனராக இருக்கும் பொழுது பெறப்பட்ட பணமாக இருக்குமே ஆனால் உங்கள் ஓனருக்கு நீங்கள் மகிமை செலுத்துவீர்கள். அந்த பணம், அந்த ப்ராஃபிட் தேவனுடைய நாமத்தை உலகத்துக்கு சொல்வதற்கு ஏதாவது ஒரு வகையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த பணம் உருவாக்குமே ஆனால் அதுவே சிறந்த மல்டி மில்லியனராக நீங்கள் இருப்பதற்கு தகுதியாக இருப்பீர்கள். நீங்கள் பணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த பணம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதாக இருக்கும்பொழுது தான் அது சரியான பணமாக மாறுகிறது. அந்த பணம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் நீங்கள் வேறு எதையோ பண்ணி இருப்பீர்களே ஆனால் அந்த பணம் விஷமாக மாறிவிடுகிறது. எனவே கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீரண்டிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்ற அருமையான 2 வசனங்களை நாம் தியானித்தோம். ஆமென்.